ஐயா வணக்கம். வணக்கம். பயணம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடித்தமான ஒன்று. மகிழ்ச்சியாக ஜாலியாக சந்தோஷமாக சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் சிலருக்கு பாருங்கள், பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடம்புல வந்து ஃபுல்லாக அசதியாக இருக்கிறது, வலிகள் ஏற்படுத்துறது. இந்த வலிகளை இயற்கை முறையில் செலவே இல்லாமல் குணப்படுத்துறதுக்கு ஏதேனும் வழிமுறைகள் இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அன்பே சிவம். பயணத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வலிகள் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீர்வு பெறுவதற்கு ரொம்ப சுலபமான வழிமுறைகள் இருக்கிறதுங்க. இப்போ பொதுவாக ஏன் பயணத்தினால் வலிகள் ஏற்படுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இளம் வயசில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரும்பாலும் இந்த தொந்தரவு. ஏன்னா உற்சாகமாக இருக்கிறாங்க இல்லைங்களா, உற்சாகமாக இருக்கும்போது வலி தெரியாதுங்க. நம்ம உடல் வலிகளுக்கும் நம்முடைய மனதுக்கும் அவ்வளோ நெருங்கிய தொடர்பு இருக்குது. சின்ன குழந்தைகளெல்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் ட்ரிப் கிளம்புறாங்க அப்படின்னா, சுற்றுலா போகுது அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக கிளம்புறாங்க இல்லையா. அதே மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கெல்லாம் வந்து உடல் ரீதியான அசௌகரியங்கள் என்பது இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. உணவு ஒத்துக்கொள்ளாமல் போகிறது, வாமிட் எடுக்கிறது, குமட்டலாக இருக்கிறது, அது எல்லாம் சகஜம், பொதுவான விஷயம். நான் சொல்கிறது இந்த வயதானவர்களுக்கு மட்டுமே, இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா. பொதுவாக எங்கேயாச்சும் வெளியில் கிளம்புறதுனாலே வந்து பெரிய யோசனையாக இருக்கும். நம்ம உடம்பு ஒத்துழைக்குமா, நம்ம போயிட்டு வந்தால் கை காலெல்லாம் வீங்கிருமே, வலிக்குமே, இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு காரணங்கள் எல்லாம் வந்து முன்னிட்டு வந்து ஒரு பயணத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு யோசனையெல்லாம் பண்ணுறோம் இல்லையா. இப்போ அவர்களுக்கான தீர்வு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஷயங்க, பயணங்கள் போகும்போதே வந்து பிடிப்புகள் ஏற்படுகிறது என்றால், யாருக்கெல்லாம் வந்து பிடிப்புத்தன்மை, தசை பிடிப்பெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்படின்னா அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெக்னீசியம் அப்படிங்கிற ஒரு சத்து பற்றாக்குறையாக இருக்கிறது என்ற அர்த்தம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் மெக்னீசியம் என்பது தேவை, சரிங்களா. அதுக்கு அடுத்தது சில பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீக்கம் அடைந்து விடும். கை கால் இதெல்லாம் வந்து வீக்கம் வந்து கொஞ்ச நேரம் காலை கீழே தொங்க போட்டு உட்காந்துட்டு தான் போவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா காலெல்லாம் வீங்கிடும், நடக்குது இல்லையா. காலை வந்து எங்காச்சும் ஒரு பக்கம் நீட்டி வச்சுக்கிட்டோம், இந்த மாதிரி அசௌகரியங்கள்லாம் ஏற்படுகிறது என்றால் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீர் பிரிவதில் எல்லாம் வந்து அசௌகரியங்களில் இருந்துகிட்ருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த வேலைகள்லாம் நடக்குதுங்க. எப்போது கைகள் கால்கள் வீங்குகிறதோ, வீங்குதுன்னு நீர் தானே வீங்க முடியும், உடனடியாக நீர் வீக்கம் தான் ஏற்பட முடியும். அப்போது நீர் சம்பந்தமான பாதிப்பு உடம்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்கு நம்ம ஏற்கனவே பல பதிவுகளை சொல்லியிருப்போம். வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா பொரியலாக வந்து உணவில் வந்து அதிகம் சேர்த்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது, நிகழாது, சரிங்களா. அதுக்கப்புறம் மரத்து போகிறதுங்க. இப்போ கொஞ்ச நேரம் கால் நீட்டி உட்காந்தாலும் சரி, காலை மடக்கி உட்காந்தாலும் சரி, கீழே உட்காந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்தினால எழுதுக்க முடியாது. காலெல்லாம் உதறி தான் எழுந்துக்கணும், பிடிச்சிக்கும் அங்கங்கே, காலில் மரத்து போன மாதிரி இருக்குது இல்லையா. இதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, மரத்து போன தன்மை, இரத்த ஓட்டம் சீராக இல்லாமல் இருப்பது, இதெல்லாம் வந்து அசௌகரியங்கள், பயணத்தினால் ஏற்படக்கூடிய அசௌகரியங்களில் இப்போ நான் ஒரு 3 இடத்த சொல்லியிருக்கிறேன், ரைட். இதுக்கெல்லாம் என்னங்க தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒரு எளிமையான பயிற்சிகளை வந்து யாராக இருந்தாலும் செய்யணுங்க. இதில் வயது வித்தியாசமெல்லாம் இல்லை. ரொம்ப வயதானவங்களாக இருந்தால் கூட, ஒரு சீனியர் சிட்டிசனாக கூட நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா சும்மா கையை காலை லேசாக அசைக்கிறதுலாம் ஒன்றுமே பாதிப்பு வந்துடாதுங்க. மிக மிதமான அசைவுகள் கொடுப்பது, உடலுக்கு அசைவுகள் கொடுப்பது, குறிப்பாக இந்த இணைப்புகள் இருக்குது இல்லைங்களா, ஜாயின்களுக்கெல்லாமே அசைவு கொடுப்பது என்பதை கண்டிப்பாக செய்யணுங்க. அதற்கப்புறம் மிதமான சுடுநீர் ஒத்தனம் கொடுக்கறதுங்க. ஒரு காட்டன் டவல் ஒன்று எப்பவும் வச்சுக்கணுங்க. பாருங்கள், நீங்கள் வழி தடங்களெல்லாம் போகிற இடங்களெல்லாம் பயன்படுத்திக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் ஹீட்டரெல்லாம் வந்து பயன்பாட்டு கிடைக்குது. ஒரு ஃப்ளாஸ்கில் கூட சுடுநீர் வந்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அளவான வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த காட்டன் டவலை முக்கி எடுத்து எங்கெங்கெல்லாம் ஜாயிண்டில் உங்களுக்கு வலி அதிகம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தி எடுக்கணும். இதை பண்ணினீங்கன்னா வலியை வந்து அந்த இடத்துலையே வந்து நீங்கள் இது பண்ணிடலாம். இதை விட பயணம் முடிவில் நீங்கள் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்க, உடம்பெல்லாம் பயங்கர அசதியாக இருக்குது, அடித்து போட்ட மாதிரி வலியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிதமான வெந்நீர் குளியல் செய்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருப்பீங்க. பொதுவாக மிதமான வெந்நீருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வலிகள் அனைத்தையும் நீக்கக்கூடிய தன்மை உண்டு. அதையும் குறிப்பாக இது மாதிரி ட்ராவலெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு குளியல் போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், சரிங்களா. அப்போ வலிகளை நீக்க முடியும். அதுக்கப்புறம் நல்ல ஓய்வு நான் சொல்கிறது நல்ல தூக்கம். தூங்கி எந்திரிச்சிட்டிங்கன்னா இந்த 4 ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்கன்னா உடல் சார்ந்த பயணத்தினால் ஏற்படக்கூடிய பல அசௌகரியங்களை நீங்கள் நீக்கிக்கொள்ள முடியும். மேற்கண்ட வழிமுறைகளை பின்பற்றுங்கள், நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.